ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான ஒரு சுண்டல் வெரைட்டி தான். இது வந்துட்டு பச்சை பயிறு சுண்டல். இதை வந்துட்டு ரெண்டு விதமா நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பச்சை பயிறு சுண்டல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செய்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான பச்சை பயிறு சுண்டல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பயிறு சுண்டலுக்கு வந்துட்டு நான் வந்து பச்சை பயிறு வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இது வந்து நான் நார்மலா பாத்திரத்துல போட்டு தான் வேக வச்சேன். கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தேன். இது அதுலயே நல்லா வெந்துடும். ஒரு 5 to 6 மினிட்ஸ்ல இது நல்லா வெந்துடும். நீங்க வேணா குக்கர்ல போட்டு ஒரே ஒரு விசில் விடலாம். ஆனா கொஞ்சம் மேஷ் ஆயிடக்கூடிய பயம் இருக்கு. அதனால நான் வந்து சும்மா பாத்திரத்துல போட்டு தான் வேக வச்சேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னா கொஞ்சமா கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கொஞ்சமா தேங்காய், பச்சை மிளகாய் 1 நீளமா கீரி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 2-3 வரமிளகாய் வச்சிருக்கேன். இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் வேணும். நீங்க வந்து பூஜைக்கு செய்றீங்கன்னா இதோட நீங்க நிப்பாட்டிக்கலாம். இல்ல ஒரு ஸ்நாக் மாதிரி செய்றீங்க அப்படின்னா இது வந்து கடைசியில நாம வந்து கொஞ்சமா பச்சை வெங்காயம், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு விடலாம். நல்லா இருக்கும். நான் வந்து 2 விதமாவும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யறதுன்னு. ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்குது. இப்போ இதுல வந்துட்டு நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். இது கூடவே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. இந்த பருப்பு வகைகள் எல்லாமே கொஞ்சம் வாயு கிரியேட் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம பெருங்காயம் சேர்க்கிறோம். இது கூடவே தேங்காயும் சேர்த்திடலாம். தேங்காய் லேசா வறுபட்டதும் இந்த பச்சை பயிறு சேர்த்திடுங்க. பச்சை பயிறு வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். அது பத்தாது, கொஞ்சமா சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட பச்சை பயிறு சுண்டல். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே நீங்க பூஜைக்காக யூஸ் பண்றீங்க, கொலுவுக்கு பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜோட நிறுத்திடுங்க. இதுக்கு மேல வேணும்னா நீங்க வந்து எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் பிழிஞ்சு விடலாம், நல்லா இருக்கும். இல்ல நீங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா நார்மலா செய்றீங்க அப்படின்னா இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா பச்சை வெங்காயம், நல்லா சாப் பண்ணி வச்ச பச்சை வெங்காயம், கொஞ்சமா கேரட், கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிடலாம். இது மேல கொஞ்சமா லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பீச் சுண்டல் டைப்ல இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்மலா பூஜைக்கு செய்யற சுண்டல். இது பச்சை பயிறு சுண்டல். இந்த டேஸ்டியான பச்சை பயிறு சுண்டலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.